ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கருவாடு வச்சு குழம்பு பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? நான் இப்படி தான் பண்ணுவேன். ஒரு ஃப்ரெண்டுக்கு பண்ணி கொடுத்தேன். அதை வந்து வீடியோவும் எடுத்திருக்கேன். அவங்களுக்கு அது பண்ண தெரியாதுன்னு சொன்னாங்க. இந்த வீடியோ கூட பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான். அவங்கக்கிட்டயுமே நான் சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன்ல, அதை வந்து நான் வந்து வீடியோவாக நான் போடுறேன். நீங்களும் அந்த மாதிரியே பண்ணி பாருங்க. உங்களுக்கு கரெக்டாக வரும் அப்படின்ட்டு. அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எங்க அம்மா பண்ற மாரியே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்காக. நீங்க அந்த காம்ப்ளிமெண்ட் எங்களுக்கு குடுத்ததுக்காக. இதுல பார்த்தீங்கன்னா, எது மாரியான காய்கறிகள்லாம் போடுறோம் அப்படின்னாக்கா, வாழைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய். இதுல நீங்க அவரைக்காய், முள்ளங்கி இதெல்லாம் சேர்த்துட்டாலுமே இன்னும் சூப்பரா இருக்கும். பூண்டு வந்து மீன் குழம்புல கட் பண்ணி போடுவோம் இல்லையா? இந்த கருவாடு குழம்புல பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ப நசுக்கிட்டு போடணும். அதுவும் லாஸ்ட்டா போட்டா இன்னுமே சூப்பரா இருக்கும். இப்ப இந்த ட்ரை ஃபிஷ்ல வந்து நெறைய மண்ணெல்லாம் இருக்கும். ஆனா, இப்ப நான் அலசிட்டு இருக்கிறதுல பார்த்தீங்க அப்டின்னாக்கா, மண்ணெல்லாம் இல்ல. ரொம்ப கிளீனா இருக்கு. சூப்பரா இருக்கு. பார்க்கறதுக்கே உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஏன்னா தண்ணி கலர் சேஞ்ச் ஆகல. அந்த மாரி இருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி பார்த்தீங்க அப்டின்னாக்கா 2 தக்காளி வந்து எடுத்து வச்சிருக்கேன். புளி கொஞ்சமா சேர்த்துருக்கேன். நான் நெறைய வந்து அடிக்கடி மீன் குழம்பு பண்றதுனால, புளி வந்து சேர்த்துப்பேன் இல்லையா? அதுக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க, "புளி அதிகமா சேர்த்துக்க வேண்டாம்" அப்படின்னு. அது கொஞ்சம் மைண்ட்ல வச்சுட்டு, கொஞ்சமா வந்து புளி சேர்த்துட்டு, 2 தக்காளி அதிகமா சேர்த்துருக்கேன். இப்ப எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு, எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. இப்ப எப்படி பண்ணலான்றத பார்க்கலாமா? இப்ப காய்கறிகள்லாம் தண்ணீல போட்டு வச்சிருக்கேன். நார்மலா ஆயில் போட்டுட்டு, வெந்தயம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மிளகு போட்டிருக்கேன். ஜீரகம் போட்டிருக்கேன். வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு பாக்ஸில் போட்டுட்டோம் அப்படின்னாக்கா சூப்பராக இருக்குது. முன்னாடியே நான் வந்து வாஷ் பண்ணி தான் அதில் எடுத்து வைப்பேன் காய வச்சு. சமைக்கும் போதும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வாஷ் பண்ணி எடுத்து போட்டுக்கிட்டேன் அதில். இதெல்லாம் ஃபஸ்ட் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுருக்கேன். இது லாஸ்ட்டாக போட்டாலுமே நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் இந்த குழம்புல. கருவாடு குழம்புனாலே பார்த்தீங்கன்னா, கருவாடு குழம்பா அப்படின்ற மாரி ஒரு மாரி முகம் சுளிக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆனா, கருவாடு குழம்புன்னு சொன்னாக்கா, செம்மையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஆட்களும் இருக்காங்க. அதுல ஒரு ஆள் தான் நானு. நம்ம பண்ற ஒரு விதத்துல தான் இருக்கு. எந்த ஒரு ஃபுட்டுமே வந்து முகம் சுழிக்கிற அளவுல இருக்கிறதுக்கு. ஃபிஷ் குழம்பு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சாப்பிடாதவங்களுக்கு ஓகே. ஐயோ! மீன் குழம்பா? கருவாடு குழம்பா? மட்டனா? சிக்கனா? அப்படின்னுவாங்க. அப்ப நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னாக்கா, ஐயய்யோ! நம்ம சமைக்கக்கூடாததெல்லாம் சமைச்சுட்டோமான்ற மாரி நம்ம மனசுல ஒரு எண்ணத்த வர வைக்கிற மாரி இருக்கும் அந்த கேள்விகள். ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, என்ன சாப்பாடுன்னு கேட்பாங்க. நம்ம கருவாட்டு குழம்புன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ரியாக்ஷன் வேற மாரி இருக்கும். பேச்சு ஒரு மாரி இருக்கும். உடனே நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், "நீங்க சாப்பிட மாட்டீங்களா?" அப்படின்னு. "ஐயய்யோ! அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்ப்பா" அப்படிம்பாங்க. ஏதோ சாப்பிடக்கூடாத ஒரு பொருள நம்ம வந்து சாப்பிட்ட மாரி. நான் என்ன சாப்பிட்றேனோ, அதையும் வந்து டைரக்ட்டாவே நான் சொல்லிடுவேன். இதெல்லாம் நான் சாப்பிடுறேன், இதெல்லாம் சமைக்கிறேன் அப்படின்ட்டு. கருவாடு குழம்பு வைக்கும்போது எப்பவுமே வந்து உப்பு வந்து கொஞ்சம் கம்மியா தான் போட்டுக்கணும். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா, அந்த ட்ரை ஃபிஷ்லயே பார்த்தீங்கன்னா, கருவாடு வந்து பதப்படுத்துறதே வந்து உப்பெல்லாம் போட்டு தான் பண்ணுவாங்க. மீன் குழம்புலயும் இப்படிதான். ஒரு சில மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, குழம்பு வந்து கொஞ்சம் உப்பு அதிகமா இருக்கிற மாரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாரி நம்ம மீன் சமைக்கும் போதுமே பார்த்து போட்டுக்கணும். இப்ப என்கிட்ட இருக்க குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நல்ல கலரா வந்துச்சு. காயும் நல்லா வதங்கியிருக்கு. இப்ப நம்ம கரைச்சு வச்சிருக்க புளி, அதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் எவ்வளோ உங்களுக்கு குழம்பு வேணுமோ, அவ்வளோ அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப நான் ஃபிஷ் குழம்பு, மீன் குழம்பு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரே மாரி தான் நம்மளுக்கு தேவைப்படும். காய்கறிகள் வந்து ஃபிஷ் குழம்புல போட மாட்டோம். இதுல பார்த்தீங்கன்னாக்கா, காய்கறிகள் போடுறோம். இதுதான் டிஃபரன்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பூண்டு வந்து முன்னாடி வந்து வெங்காயம் போடும்போது நம்ம வதக்குவோம் இல்லையா? கருவாடு குழம்புல வந்து கடைசியா பார்த்தீங்கன்னாக்கா, பூண்டு தட்டி போட்டா நல்லாயிருக்கும். இப்ப பால்கனி வந்தேனா, அங்க பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வெண்டைக்காய் இருந்தது. சரி பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு குடுக்கலான்னு யோசிச்சேன். அப்புறம் டக்குனு குழம்பு கொதிச்சுட்டு இருந்ததா, அதிலேயே போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட்டா அதிலேயே போட்டாச்சு. இது கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கருவாட வந்து லாஸ்ட்டா வந்து சேர்த்துக்கலாம். இப்ப இன்னும் கொஞ்ச நேரம் இந்த குழம்பு வந்து கொதிக்கணும். இப்ப நம்ம மூடி வச்சிடலாம். இப்ப 9:00 தான் இருக்கு பாருங்க.
எப்பவுமே வந்து 9:00, 10:00 அந்த மாதிரி டியூட்டி டைம் வந்து சேஞ்ச் ஆகும்போது, இந்த மாதிரி நம்ம எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னாக்கா வந்து, நம்ம சாப்பாடு மட்டும் வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இப்ப நானுமே வந்து கிளம்ப போறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு தடவ நான் போயிடுவேன். இங்க வந்து நான் ட்ரெஸ் வந்து நெறைய வாங்குனதில்ல. ஒரே ஒரு தடவ வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப வாங்கியிருக்கேன். இங்க வந்து நெஸ்டோ இருக்கு இல்லையா? அதுக்கு ஆப்போசிட்ல வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிற ஒரு ஷாப். சிட்டி மேக்ஸ். அதுல வந்து இந்த கோட் செட் வந்து கிடைச்சது. நான் போய் இதுதான் வந்து நான் தேடிட்டு இருந்தேன். ஒரு 1 1/2 மணி நேரமா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். கிடைக்கவே இல்ல. லாஸ்ட்டா அப்புறம் சரி பரவால்ல. அத நான் இன்னும் 2 எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்துட்டு வர டைம்ல பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ட்ரெஸ் வந்து 2 இருந்தது. ரொம்பவே வந்து விலை கம்மியாவே இருந்தது. சரி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அதில மட்டும் 2 ட்ரெஸ் வாங்கிட்டு அதோட வந்தாச்சு. ட்ரெஸ்ஸோட ரேட்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சொல்றேன். 6.5க்கு 2 ட்ரெஸ். உங்களுக்கும் வேணும்னாக்கா அங்க போய் செக் பண்ணி பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. ஆனா நெறைய ட்ரெஸ் இருக்கு. பார்த்து எடுக்கவே முடியல. எனக்கு எல்லாமே வந்து எடுத்து எடுத்து மேல மேல அப்படி அப்படியே போட்டுட்டு இருக்காங்களா, நல்லா இருக்க ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கீழ மறைஞ்சிடுது. இப்ப குழம்பு நல்லா கொதிச்சிருந்துச்சு. வந்து பார்த்துட்டு என்ன பண்ணேன்னாக்கா, கருவாடையும் அதில நான் போட்டுட்டேன். இப்ப நான் குடிக்கிறதுக்கு எடுத்துட்டு போறதுக்கு பார்த்தீங்க அப்டின்னாக்கா, மோர் வந்து அடிச்சு எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு, நானே வந்து உரைக்கு ஊத்தி வச்சு பார்த்தேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அத தான் இப்ப மிக்ஸியில அடிச்சு, அதையும் பார்த்தீங்கன்னாக்கா மாத்தி எடுத்துக்கிறேன். தினமும் இந்த மாரி எதனாவது இப்ப வெயில் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து, நானே ஜூஸ் போட்டு எடுத்துக்கிறது, மோர் இந்த மாரி கலக்கி எடுத்துக்கிறது, கூழ்னாக்கா பண்ணி எடுத்துக்கிறது, அந்த மாரி ஒரு ஐடியா பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறேன். இப்ப குழம்பு வந்து சூப்பரா கொதிச்சுச்சு. நமக்கு நல்லா ரெடியா ஆயிடுச்சு. இப்ப மாத்தி இதில எடுத்து ஊத்திக்கலாம். 2 டப்பாவிலயே ஊத்திக்கலாம். ஏன்னாக்கா, நம்மள இவங்க கூப்பிட வருவாங்க இல்லையா? அவங்களுக்கும் ஒரு டப்பா குடுத்துட்டு நம்மளும் எடுத்துட்டு போலாங்கிறதுக்காக தான் 2த்துலயும் ஊத்தி எடுத்துக்கிறேன். நான் வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 4 ஆர் 5 டேஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோ நான் போட்டே ஆகணுங்கிறதுக்காக நான் எடிட் பண்ணி டைம் பார்த்தீங்கன்னாக்கா 1:30 ஆகுது. ஆ நான் இது பண்ணி முடிச்சுட்டே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன்னு நெனைக்கிறேன். ஏன்னா நெறைய வீடியோ எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எடுத்து வச்சிருக்கேன். அப்லோட் பண்ணாமலே வச்சிருக்கேன். ஒரு சில விஷயங்கள் வந்து உடனே பண்ணணும்னு தோணுதுனாக்கா, உடனே பண்ணிடணும். அப்படி இல்லைனாக்கா, அப்படியே வந்து அது கேரி ஓவர் ஆயிட்டே இருக்கு. அது நான் இன்னைக்கு தான் நான் இப்ப செக் பண்ணேன் நானு. காலையில எடுத்தேன் இத எடிட் பண்றதுக்கு. டைம் கிடைக்கும் போதெல்லாம் எடுப்பேன். இப்ப பண்ணிடலாம், அப்ப பண்ணிடலாம் அப்படின்ட்டு டைமே கிடைக்கிறதில்ல. அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா, நான் வாய்ஸ் ஓவர்லாம் குடுத்துட்டு கேட்டு பார்ப்பேன். அது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்லோவா இருக்கிற மாரி இருக்கும். சரி வேண்டான்ட்டு மறுபடியும் அத டெலீட் பண்ணிடுவேன். இப்ப தான் பார்த்தீங்கன்னா, ஃபைனலா ஒரு 1:30க்கு நல்ல வாய்ஸ் வந்திருக்குன்னு நெனைக்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா, பயங்கர கோவத்தோட இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டுருக்கேன். இப்ப எக் இருந்தது. எக்கையும் பார்த்தீங்க அப்டின்னாக்கா, வேக வச்சுட்டோம்னா, இந்த குழம்புல வந்து கொதிச்சதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து குழம்புக்குள்ள வந்து முட்டை பாயில் பண்ணிட்டு, அந்த தோல வந்து உரிச்சுட்டு போடுறதுக்கு விருப்பமா இருக்கும். ஒரு சில பேர் ஓட்டோட போட்டிருப்பாங்க. அந்த மாரி போடக்கூடாது. எனக்கு இங்கலாம் வந்து டேட் போட்டிருப்பாங்க. அந்த கலர் வந்து பிரிய ஆரம்பிச்சுரும். அதனால தனியாவே வேக வச்சுட்டு, அந்த குழம்புல வந்து உரிச்சுட்டு நம்ம போட்டோம் அப்டின்னாக்கா, நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நல்லாவும் பார்த்தீங்கன்னா, அந்த எக்குக்குள்ள வந்து குழம்பெல்லாம் போயிட்டு நல்லாவே இருக்கும். நான் எப்பவுமே இப்படிதான் கருவாடு குழம்பு வைப்பேன். ஒரு சில டைம்ல ஒரு சில பொருட்கள் மட்டும் மாறும். நீங்க எதனா நான் விட்டிருந்தா அத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் என்ன வேற வீடியோல பார்க்கலாமா?